ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் அகத்திப்பூ பொரியலுங்க. அது வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு கடாயை வச்சுக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து இந்த பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். ஆனால் அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன், நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பூ வந்து மூடின மாதிரி இருக்கும். அதை வந்து ரெண்டாக கிழிச்சு விட்டுட்டிங்கன்னா உள்ளே ஒரு சின்ன நரம்பு மாதிரி இருக்கும், நிறையா இருக்கும் நரம்பு மாதிரி, குச்சி குச்சியாக இருக்குங்க. அதெல்லாம் விட்டுறணும். சின்ன நரம்பு மாதிரி நூல் மாதிரி ஒன்று இருக்கும், அதை மட்டும் வெளியில் எடுக்கணும். அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி நீங்கள் வந்து இதில் சேர்த்து சமைச்சு சாப்பிட்லாம். அந்த அந்த நரம்பு மாதிரி இருக்கிறதா வந்து கசப்பாக இருக்கிற தன்மையுடையது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டிங்கன்னா கீரை வந்து நல்லாயிருக்குங்க. இந்த பூ டேஸ்ட்டு எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துட்டேன். சின்ன வெங்காயம் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. அந்த பூவை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதில் நிறையா பூச்சி புழுங்கெல்லாம் இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து மருந்தடிக்காமல் வரதுனால அது அவ்வளோ இதாக இருக்குங்க. அதுக்காக வந்து அந்த புழுவெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரலைங்க. நல்ல இலையை மட்டும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து பொரியல் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. பொன்னிறமாக வந்தால் போதுங்க. அந்த பூவை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கீழே குச்சி மாதிரி வரும் இல்லையா, அந்த பச்சை கலரில் இருக்கிறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. குச்சியை இருக்கிறது அதுக்கு கீழே அந்த நம்ம ரோஜாவோட இதில் கீழே ஒரு இது மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மொட்டு மாதிரி இருக்கும், அதில் இருக்கிற அந்த மட்டும் விட்டுருங்க. அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கழிக்க வேணாம். அந்த நடுவில் இருக்க அந்த நரம்பும் கீழே இருக்கிற அந்த குச்சி மாதிரி வரும் இல்லையா, பூவில் எப்படி காம்பு இருக்கும், அந்த காம்பு மாதிரி இருக்கிறத மட்டும் கட் பண்ணிடுங்க. மிச்சம் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதோட இதையும் நான் ஆட் பண்ணியிருக்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அப்புறம் பூவை வந்து நல்லா கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பூச்சிக்கூடு இருக்குது அப்படியெல்லாம் இருந்ததுன்னா அந்த இதை வந்து ஒரு இதில் பிச்சு போட்டுட்டு அதை அமைக்கிறது அந்த மாதிரி வேணாங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு பூவை க்ளீன் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப சத்தானதுங்க. அப்புறம் வந்து ப்ளட்டு கம்மியாக இருக்கவங்க, அப்புறம் வயசானவங்க, நடக்க முடியாதவங்க, முட்டி வலி இருக்கவங்களாம் இதை நல்லா சாப்பிட்லாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. அப்புறம் இதோட செடி மரமாக வருங்க. அதை வந்து நம்ம வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒத்த மரம், அகத்தி மரம் வந்து வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை பற்றி என்னென்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இது வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்தோங்க, மார்க்கெட்டில். எங்கள் ஊரில் வந்து வியாழக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் மார்க்கெட் இருக்கும். மறுபடியும் நிறைய காய்கெலாம் வாங்கணுன்னா நாங்கள் உடுமலை தான் போய் ஆகணும். எங்கள் ஊர்லனா கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க, நாங்கள் அங்கே தான் போய் வாங்கிட்டு வரணும். அந்த மார்க்கெட் எப்படி அப்படின்னா, இங்கே ஊருக்குள்ளே விவசாயம் பண்ணி அதை அங்கே கொண்டு வந்து எல்லாருக்கும் விற்பாங்க. நாங்கள் அங்கே தான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ நாங்கள் செஞ்சுருக்க பூ வந்து 20 ரூபாங்க மொத்தமாக. ஒர்த் இல்லையான்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. அந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டுங்க. இந்த பூ வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு. இந்த மாதிரி இதை மட்டும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அந்த பூவை ஆட் பண்ணிக்கோங்க. கீரையும் சமைக்கலாங்க. ஒரு சிலருக்கு கீரை பிடிக்காது. எனக்கு மெயின் கீரை பிடிக்காதுங்க. நான் சமைச்சு சாப்பிட்ருக்கேன். பூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் டெய்லி கொடுத்தா கூட சாப்பிடுவேன். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வந்து ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என் வீட்டுக்கார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாரு. அவரும் இது நல்லாயிருக்கு, நம்ம இன்னும் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருந்தார். என்ன இப்படி வயலட் கலரில் மாறுதுன்னு நினைக்க வேணாம். அது வெந்ததுக்கப்புறமா அது வயலட் கலரில் மாறிடுங்க. இது வந்து நல்லா ஹீமோக்ளோபின்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க.
ரூ. 20 வாங்கின பூவுங்க இது. இது நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு வாய் வர மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய தம்பியே நல்லா சாப்பிட்டான். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அவன் சாப்பிட்றதே பெருசு. அதனால் நாங்கள் கொடுத்துட்டோம் அவனுக்கு எல்லாத்தையும். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பூ இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றுங்க. தண்ணியே நீங்கள் ஊற்றலனாலும் பரவாயில்ல. அந்த பூவை வந்து கழுவிட்டு போடும்போது தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சிக்கன் மசாலா மட்டும் இதுக்கு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கும் இது தாங்க, வேறு எந்த பவுடரும் சேர்க்க வேணாம். நீங்கள் எவ்வளோ பூ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் பிடிக்கும் அப்படின்னா மட்டன் ஃப்ளேவர் வேணும்னாலும் நீங்கள் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருமே சிக்கன் மசாலா போட்டு செஞ்சால் நல்லா சாப்பிடுவாங்க. எவ்வளோ பூ இருந்த மாதிரி இருந்தது, எவ்வளோ வெங்காயம் சேர்த்துருந்தேன், எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த பூ வந்து நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருந்தீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சேர்த்து சொல்லுங்கள். ஒரு சிலர் இதுக்கு தக்காளிலாம் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் தக்காளி போட்டால் அதில் அவ்வளோவா பெருசாக எனக்கு டேஸ்ட் இருக்க மாதிரி தெரில. எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி தான் சமைப்போம். எங்களுக்கு இதுவே ரொம்ப பிடிக்கும். தக்காளி போட்டால் புளிச்சுட்ருக்க மாதிரி இருக்கும். அதனால் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எங்கே கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன புழு முட்டையெல்லாம் இருக்கும். நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஆனால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நடுவில் க்ரீன் கலரில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். வாழைப்பூவில் எப்படி நம்ம க்ளீன் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து இந்த பூவுலேயும் நடுவில் ஒரு நரம்பு மாதிரி இருக்குங்க. அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா இருக்குங்க. இது வெந்ததுக்கப்புறமா நல்லா வயலட் கலரில் மாறிடுங்க. உங்களுக்கே தெரியும் இது எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பொரிக்கும் போது நல்லா ரெட் கலரில் இருக்கும். கையில் நல்லா கசக்குனீங்கனாலே அது வந்து வயலட் கலரில் மாறிடும். அதோட தன்மை வந்து மாறிடுங்க. ஆனால் டேஸ்ட்டும் மாறாது. அது மட்டும் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக நல்லா கலரி விட்டு எண்ணெயிலேயே வேக வைங்க. அப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இல்லை தண்ணியில் தான் எனக்கு வேக வச்சு சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் ட்ரை பண்ணலாம். ஆனால் தண்ணி மட்டும் நிறையா ஊற்றிடாதீங்க. லைட்டாக மூடி வச்சாலே போதும். இவ்வளோதாங்க இந்த பூவுக்கு தண்ணியே நாங்கள் சேர்த்தது. நல்லா மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டிங்கனாலே போதும், சீக்கிரமாக வெந்துடும். கடைசியில் கொஞ்சமாக தேங்காய் பூ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்கக்கூடாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருச்சுன்னு. நாங்கள் ஊற்றினா விட எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா, வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணணுன்னா, பூவோட இதழை எடுத்து வந்து செக் பண்ணக்கூடாதுங்க. அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தான் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இந்த கீரையிலேயே ஹார்டாக இருக்கிறதுனா அது ஒன்று தாங்க. அது நல்லா செக் பண்ணிட்டீங்க, அது வெந்துருச்சா அப்படின்னா உங்களுக்கு கீரையும் வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம். தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு முக்கால் பதம் வந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டு மூடி வச்சிங்கனாலே ரெடி ஆயிருங்க உங்களுக்கு அகத்திப்பூ பொரியல். வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் யாரெல்லாம் இதை அந்த நரம்போடு சேர்த்து சாப்பிட்ருக்கீங்க, ஒரு ரொம்ப கசப்பாக இருக்கும் அதை சேர்த்துனோன்னா, அதை எடுத்துட்டா நல்லாயிருக்கும். வாழைப்பூ எப்படி தூராக இருக்குமோ இந்த பூவில் வந்து இது ஒன்று தாங்க கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டோன்னா இந்த பூ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். விவசாயிங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து மருந்தடிக்காத வர்றது. ஒரு தடவை வாங்கினீங்கன்னா ஒரு 10 பூ வாங்குறீங்கன்னா அதில் ஒரு 2 பூ 3 பூ கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு பூச்சியோ இல்லை ஏதாவது வண்டு கடித்ததோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக அதை வாங்கி சாப்பிடுங்கன்னு நான் சொல்ல வரல. ரொம்ப கழிக்க வேணாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாங்கி ட்ரை பண்ணுங்கள்.
அவ்வளோதாங்க. எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ பூ எவ்வளோ வெங்காயம் சேர்த்துருக்கேன்னு. தேங்க்யூ. பாய் பாய்.